அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருபவர்கள் 100 கோடி ரூபாய் வரை கேட்பதால் எடப்பாடி பழனிசாமி ரணவேதனையில் இருப்பதாக திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார். திருச்சியில் நடைபெற்ற அதிமுக கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டணி தொடர்பான விஷயங்களை தானே பார்த்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தெரிவித்தார். கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்க. நாங்கள் என்னங்க கெடுக்க போகிறோம், கூட்டணி வந்தால் நல்லதுங்க. நீ எவனையா திட்டிட்டு வந்துடுவீங்க, அவன் கோச்சிக்கிறாங்க, அப்போ தான் பேசிக்கிட்டு வந்துருங்க. இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவர் கையெடுத்து கும்பிட்றாரு. இது ஏக வம்பு, நாங்கள் நிருபர்களே பார்க்கறது இல்லைன்ட்டோம். இப்போ எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க, வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும், அவங்களுக்கு செய்தி வரணும். இங்கே சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார். இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு ரண வேதனையில் இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எங்கே போகிறது? இப்போ நான் ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தினோம் அப்படிங்கிற இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோடு இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். அப்போல்லாம் 50, 10 ரூபா 20 ரூபா நோட்டு தான், 100 ரூபா நோட்டுலாம் பார்க்குறதே கிடையாது. வந்து ஒரு பூத்துக்கு 20 ரூபா கொடுப்பாரு. என்னங்க இதை வச்சு என்னங்க பண்ணுறேன், டீ 1 ரூபா தானே 2 ரூபா தானே பாரு. அப்போல்லாம் 72 அதானே விலை, 2 ரூபா 5 ரூபா. அது மாதிரி ஒரு மொத்தத்துக்கு 200 ரூபா தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடித்தடி நடக்கும். அப்படி இல்லைனாலும் ஓட்டு போட்டு எம்ஜிஆர் ஐயாவை ஜெயிக்க வச்சான். இப்போ 5000 போய் 10,000 போய் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரியல. இதனிடையே கூட்டம் முடிந்து வெளியே வந்த திண்டுக்கல் சீனிவாசனிடம் கூட்டணி சேர எந்த கட்சி பணம் கேட்டது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு எல்லா கட்சியும் தான் பணம் கேட்பதாக அவர் பதிலளித்துள்ளார். பேசும்போது சொல்லிட்டேன் தம்பி, அதான் பேசுனதுதான் எனக்கு பேச்சு. எல்லா கட்சியிலும் கேட்பாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.